Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மறுபடியும் இமேஜ் ஆஃப் செட்ஸ் அண்டர் ஃபங்க்ஷன்ஸ். அதில் வந்து நேற்று சிலது பார்த்தோம், அதுக்கு அடுத்ததை பார்க்கலாம். ஓகே, அதோட ரிமைனிங்கை பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன பார்த்தோன்னா, நேற்று இன்டர்செக்ஷன் யூனியன் பார்த்துட்டோம். யூனியன் என்ன பார்த்தோன்னா, ஃபார் எனி சப்செட் ஏ அண்ட் பி இன் தி டொமைன் எஃப் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் எஃப் ஆஃப் ஏ யூனியன் எஃப் ஆஃப் பின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு வந்து எஃப் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப் ஆஃப் பி. பட் அதர் இன்இக்வாலிட்டி வேணும்னா வி நீட் எஃப் இஸ் 1 1. சரியா, அதுதான் பார்த்துருக்கோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டோன்னா, நேற்று என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, சப்போஸ் f from x to y, okay, is on to, then for all a subset of x, y difference f of a is subset of f of x difference a. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோங்கிறதை குயிக்காக ரிவைஸ் பண்ணிவிடுவோம். நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு படம் போட்டு வரைஞ்சிட்றேன். சரியா, இது y, இது x, இது y. சரியா, இது a, இது f of a. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் பிலாங்கிங் டு, இது வந்து இதுதான் எஃப் ஆஃப் இந்த செட்டு. இந்த செட்டு வந்து இட் இஸ் சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்சி. இந்த எக்ஸ் டிஃபரன்சி இருக்குல்ல, இதோட இமேஜில் தான் அது இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்க ஒரு பாயிண்ட் இருக்குது, such that it belongs to this. ஓகே, இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஒரு பாயிண்ட் எடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே எடுக்கிற பாயிண்ட் வந்து இதில் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்படி தான் ஆரம்பிப்போம். இதில் இல்லைன்னு என்ன அர்த்தம், எந்த ஏல இருக்க எலிமெண்ட்டுக்கும் அதோட இமேஜ் வந்து இதுவாக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். சரியா, அப்படி இருக்காது. அப்போது நமக்கு என்ன வேணும்னா, சரி இங்கே இருக்க எலிமெண்ட் எதுவுமே இங்கே போகாதுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இது தவிர மிச்சம் இருக்கிறதுல ஏதாவது ஒன்று போகுமா அப்படின்னு தெரியணும்னு என்ன வேணும், எஃப் ஆன்டூன்னு வேணும். எஃப் ஆன்டூனானது இங்கே இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். இதில் இருக்க எந்த பாயிண்ட்டுக்குமேவும் இது இமேஜாக இருக்காதப்போ என்ன வரும், இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு அது இமேஜாக இருந்தாகணும். ஏன்னா எஃப் ஆன்டூ, அதான் நம்ம ப்ரூஃபு. இதான் பண்ணோம். சரியா, சரி. இப்போது போன தடவை என்ன கேள்வி பெண்டிங் இருந்ததுன்னா, இது இருந்தால் எஃப் ஆன்டூன்னு வருமா? நம்ம இன்டர்செக்ஷனில் பார்த்தோம். என்ன பார்த்தோம், எஃப் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி is equal to f of a intersection f of b if and only if f is 1 1 பார்த்தோம். ஓகே, அதாவது எந்த ரெண்டு செட்டு சப்செட் ஆஃப் எக்ஸ் எடுத்திங்கன்னா, a, b எடுத்திங்கன்னா, அதில் வந்து f of a intersection b பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் டு f of a தனியாக பார்த்து f of b தனியாக பார்த்து அதோட இன்டர்செக்ஷன் எடுத்தா, இந்த ஈக்குவாலிட்டி எப்போவுமே இருக்குது அப்படின்னா f is 1 1, f is 1 1 இருந்தால் இது இருக்கும். ஓகே, அது மாதிரி இங்கே வந்து இது இருந்தால் அது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்தது. சரி, இது இருந்தால் அது இருக்கணும்னா என்ன அர்த்தம், போன தடவை நம்ம இன்டர்செக்ஷனில் பண்ண மாதிரி இதை அச்சீவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சப்செட் எடுத்துகிட்டு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். ஸோ நம்ம எய்ம் வந்து இதை அச்சீவ் பண்ண போகிறோம், இதை எடுத்துக்க போகிறோம். சரியா,
அப்போ assume see இந்த எல்லா இடத்துலையுமே ஃபங்க்ஷன் வந்து x to y. ஓகே, for all a subset of x, y difference f of a is contained in f of x difference a. இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா f is ontoன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ontoன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், let y belongs to yன்னு ஆரம்பிச்சுட்டு இந்த yக்கு f வச்சு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு சொல்லணும் எக்ஸில். ஓகே, எக்ஸில் ஆர்பிட்டராக ஒரு ப்ரீ இமேஜ் வேணும் அப்படின்னா நம்மளால் ஒரு டக்குன்னு எங்கே போய் சூஸ் பண்ண முடியாது, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியலை. பட் ஆனால் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் செட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகே, இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். நம்ம கையில் இருக்க பாயிண்ட் வந்து கோடமைனில் இருக்குது, அதை வச்சுட்டு இங்கே எப்படி சப்செட் க்ரியேட் பண்ண முடியும்? ஸோ எனக்கு நேச்சுரலாக ஒரு சப்செட் வேணும் அப்படின்னா எந்த செட்டுக்குமே காமனாக ஒரு சப்செட் உண்டு, அது என்னன்னா எம்டி செட். ஸோ ஐ வில் ட்ரை வித் தட். let a equals empty. இப்போ எம்டி செட்டுக்கு இது ட்ரூ, கரெக்டாக? எம்டி செட்டுக்கு இது ட்ரூனா என்ன அர்த்தம், y difference f of empty set, f of empty set empty. ஓகே, y difference f of empty set is equal to y difference empty set, that is equal to y. இந்த y எதோட சப்செட்டாக இருக்குது, f of x difference a. that y is subset of f of x difference a என்னது empty set, that is equal to f of x. அப்படின்னா என்ன அர்த்தம், y is subset of f of x அப்படின்னா yயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் f of xயில் இருக்கும். ஸோ y started with y, அந்த y எங்கே இருக்கும், y belongs to f of x. அப்படின்னா என்னது, there exists x in x such that f of x equals y. இதுக்கு என்ன அர்த்தம், f is ontoன்னு அர்த்தம். ஓகே, இதுலேயே ஆக்சுவலாக ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு, பட் இங்கே எலாபரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, therefore f is onto. ஓகே, இப்போ இது முடித்ததுனால நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ரிசல்ட்டை இன்னும் ரிஃபைன் பண்ணலாம். எந்த ரிசல்ட்டை, இந்த ரிசல்ட்டை எப்படி ரிஃபைன் பண்ணலாம், let f from x to y be a function, then f is onto if and only if this happens அப்படின்னு எழுதலாம். ஸோ நான் ரிஃபைன் பண்ணி மாற்றி எழுதுகிறேன், கவனிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தியரமாக ப்ரூஃப் எழுதும்போது மட்டும் இல்லை, தியரமாக எழுதும்போது கூட நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எளிமையாக எழுத முடியும். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் செட்டிங் கொடுக்கும்போது லெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். let f from x to y be a function, then f is onto or surjective if and only if for all a subset of x, y difference f of a contained in f of x difference a. கரெக்டா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போது போன முறை என்ன கேட்டேன்னா இந்த அதர் வே ரவுண்டு ட்ரூவான்னு கேட்டேன், ஆனால் அதை நம்ம ஆன்சர் பண்ணல, அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன் ஸ்கிப் பண்ணோன்னா இந்த இதுக்கு ஒரு படம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியும். அதர் வே ரவுண்டுக்கு ஒரு படம் போடலாம். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா f of x difference a சப்செட்டாக இருக்குமா, எதோட சப்செட், இதோட சப்செட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போது இந்த படத்தை மறுபடியும் வரைஞ்சிடலாம். ஓகே, ஏ இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இதிலேருந்து ஆரம்பித்து அங்கே போகணும். ஸோ இங்கே ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏ அப்படிங்கிறது எங்கே இருக்கும், இங்கே ஏதோ ஒரு செட்டில் இருக்க போகுது. எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏங்கிறது இந்த செட்டு. ஓகே, ரைட். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் இந்த எஃப் ஆஃப் ஏ அழிச்சிட்டு நான் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏ எழுதிக்கிறேங்க. எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏங்கிறது ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏ. எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் இல்லையா? அப்போது இதோட இமேஜும் இங்கே இருக்கும். ஓகே, ஏதோ ஒன்றா இருக்கும்.
இந்த f of x difference a subset of y difference f of a வா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து f of a இருக்கக்கூடாது. இந்த செட்டு வந்து f of a-க்குள்ளே இருக்கக்கூடாது. f of a இப்படி தனியாக இருக்கணும். f of a இப்படி தனியாக இருக்கணும். அப்படி முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தால் அது இதுக்கு வெளியில் இருக்கா, இதுக்குள்ளே போகலையா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். சரியா? ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். y belongs to f of x difference a அப்படின்னா there exists x belonging to x difference a such that f of x equals y. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸு ஏல இல்லாத எக்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டு இங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது, போகலைன்னு சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட்டுக்கு ஏலேருந்து ஒரு பாயிண்ட்டு இங்கே போகலைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன் எதுவுமே இல்லை. ஓகே, சப்போஸ் அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, there exist a belonging to a such that f of a equal to y ன்னு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த ஏல இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டுமே வேறு இடத்துல இருக்கனால எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடுமா? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ வந்துடும். ஆனால் எனக்கு என்ன கிடைக்கிது? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய். அந்த ஒய் எதுக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ ரெண்டு எலிமெண்ட் கேபிட்டல் எக்ஸில் இருக்குது, ரெண்டுமே நாட் ஈக்குவல். பட் அதோட இமேஜ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் வந்து 1 இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லுதுன்னா நம்ம எதிர்பார்த்தது இங்கே வெளியிலேருந்து ஒன்று இருக்குமா, அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடாதான்னு சொல்ல முடியல இல்லையா? அப்படி இருந்தால் இந்த மாதிரி வருது. அப்போ என்ன அர்த்தம்னா எஃப் வந்து 1 இல்லைன்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் எஃப் 1 அசியூம் பண்ணால் இது மாதிரி இருக்க முடியாது. கரெக்டாக? இது வந்து என்ன சொல்லுதுன்னா எஃப் இஸ் நாட் 1 சொல்லுது. ஆனால் எஃப் 1 நம்ம இங்கே அசியூம் பண்ணிட்டா என்ன வரும்? இந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு வந்துடும். ஸோ எஃப் 1 அசியூம் பண்ணால் இந்த கண்டிஷன் வந்துடும். ஓகே, சிமிலர்லி நம்ம என்ன பண்ணலாம்? இதே மாதிரி எல்லா ஏக்கும் அந்த இன்இக்வாலிட்டி ட்ரூனா எஃப் 1 கேள்வியும் கேட்கலாம். நான் ரெண்டையுமே சேர்த்து எழுதிடுவோம் இப்போது. சரியா? அதுவும் எளிமையாக வந்துடும். ஸோ அந்த தீரத்தை நம்ம ப்ரூஃபாகவே எழுதிடலாம் இங்கே. ஓகே, ரைட். இது அப்போ இந்த படம் இங்கே இருக்கட்டும், நம்ம இங்கே ப்ரூஃப் எழுதலாம். தியரம் ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃப் எழுதலாம். மறுபடியும் இப்போ வந்து நான் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி எழுத போகிறேன். எழுதிட்டு அதுக்கு ப்ரூஃபும் அதே மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகே, தியரம் let f from x to y be a function. Okay, we say okay, then f is 1 to 1 if and only if what should happen? For all a subset of x, f of x difference a is subset of y difference f of a. சரியா? இப்போ ப்ரூஃப் ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? f1 அசியூம் பண்ணிக்கலாம். இதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பான். இதை ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தா எங்கே ஆரம்பிக்கணும்? ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி சப்செட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் இது வந்து அதோட சப்செட்டுன்னு சொல்லணும். சரியா? ஸோ லெட் a subset of x அப்படி ஒன்று கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஓகே, அண்ட் ஒரே சென்டென்ஸ் அதுதான், y belongs to f of x difference a. Then there exists x dash belonging to x difference a such that f of x dash equal to y. ஓகே, now இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம போன என்ன ப்ரூஃபில் அங்கே ஒர்க் பண்ணி பார்த்தோமோ அதே தான் இங்கே எழுத போகிறோம். சப்போஸ் there exists a, okay, belonging to a such that f of a equals y. Okay, அப்போ என்ன ஆகுது? then for
எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. ஏன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ? ஏன்னா எக்ஸ் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது, ஏ வந்து ஏல இருக்குது, ரெண்டுமே வேறு வேறு இடத்துல இருக்குது. ஓகே, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ் நாட் ஈக்குவல் டு ஏ. சரியா? எக்ஸ் டேஷ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் ஒய். ஓகே, this contradicts that f is 1 1. அப்போ என்ன அர்த்தம்? ஓகே, therefore எது தப்பு? இந்த அசம்ஷன் தப்பு. சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் அசியூம் பண்ணுறீங்கல்ல, இது நடக்காது. சப்போஸ் ஃபார் ஆல் ஏ இன் ஏ, இது தப்புனான்னு அர்த்தம், இதுக்கு நெகேஷன். ஃபார் ஆல் ஏ இன் ஏ f of a not equal to y. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? y does not belong to, இதை அழிச்சிருவோமா? அழிச்சிடலாம். that is y not belongs to f of a or y belongs to y difference f of a. நம்ம இதானே ப்ரூவ் பண்ணணும். எங்கே ஆரம்பித்தேன்? y belongs to f of x differential ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன். அப்போ y belongs to y difference f of a ன்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரூஃப் ஆர்குமெண்ட் பாருங்கள். இதில் எங்கே ஆரம்பிக்கிறோம்? இதில் ஏதோ ஒரு செட்டில் ஆரம்பிக்கிறோம், இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன மீனிங்னு எழுதுகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுனால இந்த கண்டிஷன் ஒன்று. சப்போஸ் இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த படம் போட்டு பார்த்தோம். ஓகே, அந்த படத்தை மனசில் வச்சுட்டே வேலை பாருங்கள். ரைட், என்ன நடக்குதுன்னு. நமக்கு 1 1 இருக்கிறதுனால கான்ட்ரடிக்ஷன் வருது. அதனால் இது நடக்க முடியாது, இந்த மாதிரி ஒன்று நடக்கவே முடியாது. அதனால் எஃப் ஆஃப் ஏ வந்து அங்கே இருக்காது, ஒய் வந்து அங்கே இருக்காது எஃப் ஆஃப் ஏல. ஸோ இட் பிகம்ஸ் லைக் திஸ். சரி, இப்போ அதர்வே ப்ரூஃப் என்ன பண்ணணும்? அதர்வே ப்ரூஃப் என்ன பண்ணணும்? we are going to assume this for every a this inequality is true. we want to prove f is 1 1. okay, f 1 1 prove பண்ண என்ன பண்ணுவோம்? we will start with 2 points from the domain such that they are not equal. okay, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? let x1 x2 belonging to capital X with x1 not equal to x2 நமக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ நான் அப்ராப்ரேட்டாக ஒரு செட்டை சூஸ் பண்ணோம். இந்த கண்டிஷன் இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த ப்ரூஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ராப்ரேட் செட்டு சூஸ் பண்ணோம். போன ப்ரூஃபில் பண்ண மாதிரி A = empty செட்னு போன ட்ரை பண்ணேன். இங்கே A = empty செட்லாம் ஒத்து வராது. பட் என்ன வரணும்? ஐ ஹவ் டு ஸ்டார்ட் வித், இங்கே A = empty செட்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஒரு f of x சப்செட் ஆஃப் ஒய்னு வரும். தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, இங்கே A எனக்கு அப்ராப்ரேட்டாக சூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்? கையில் இருக்கிறது 2 எலிமெண்ட் இருக்குது, x1 x2. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்? A = என்னோடய எய்ம் என்னது? x1 not equal to x2னா f of x1 not equal to f of x2 சொல்லணும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், A = ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு எலிமெண்ட் செட்டுக்கு f of singleton x1 வந்து f of x1. ஸோ இன்னொரு எலிமெண்ட் என்னவாக இருக்கும்? x2 வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து பிலாங்ஸ் டு f of x2 காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். பார்க்கலாம். A = x1. ஓகே, let A = x1. தென் இந்த இது எழுதுகிறேன், அப்படியே இந்த இன்இக்வாலிட்டி எழுதுகிறேன். ஓகே, f of x difference singleton x1 is subset of y difference f of x2. ஓகே, இதோட ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இதுலேயே ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லுது? இது வந்து f of x1 எங்கே இருக்குது? சரி, x2 எங்கே இருக்குது? we know x2 belongs to x difference x1. அந்த இடத்துல we known எழுதணும். ஓகே, இதனால் என்ன சொல்லுது? that is f of x2, சாரி இங்கே x1னா இதுவும் x1 தான். ஓகே, ஸோ f of x2 belongs to f of x difference x1. ஓகே, ரைட். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? this is subset of. ஓகே, பட் இது வந்து எதோட சப்செட்டு? இதோட சப்செட். அப்போது hence f of x2 belongs to y difference f of x1. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எஃப் ஆஃப் எக்ஸ் டூ எங்கே இருக்குது, ஒயில் இருக்குது, பட் ஆனால் அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. இதான் நம்ம எதிர்பார்த்தோம், ரைட்? அதான் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு ஆரம்பித்தேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்ட்டு. ரைட், ஸோ இதில் என்ன புரியுது, எஃப் இஸ் 1 1 அப்படின்னு வந்துடுச்சு. சரி, இங்கே எல்லா இடத்துலையுமே நான் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் எழுத மாட்டேங்கிறேன். இந்த இடத்துல கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், therefore எஃப் இஸ் 1 1 எழுதணும். இங்கே therefore ஃபார் ஆல் ஏ சப்செட் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ்னு எழுதணும். புரிஞ்சுதா? ரைட், இப்போது இந்த தியரம் ப்ரூவ் பண்ணியாச்சு, இதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட், இந்த ப்ரூஃபு கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து சில விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். என்னென்ன அப்சர்வ் பண்ணலான்னு பார்ப்போம். இதை 2ன்னு வச்சுக்கலாம், இதை 1. ஓகே, அடுத்து 3வது என்ன அப்சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, இது ஆன் டூவாக இருந்தால் இது மாதிரி இருக்கும், 1 1 இருந்தால் இது மாதிரி இருக்கும். அப்போ 1 1 அண்ட் ஆன் டூ ரெண்டுமே இருந்தால் இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகே, கவனிங்க, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், இது சப்செட் ஆஃப் இதுவும் இருக்கும், இது சப்செட் ஆஃப் இதுவும் இருக்கும். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, ஓகே, let f from x to y be a function, then f is a bijection if and only if and only if y difference f of a is equal to f of x difference a. இதுக்கு தனியாக ப்ரூஃப்லாம் தேவையில்லை, இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண இந்த 2 தியரமும் தான் இதற்கான ப்ரூஃப். சரியா? இதுக்கு தனியாக எதுவும் ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. ஓகே, இப்போ இமேஜஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட்டோமா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். பட் இதை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஃபர்தராக என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம ஒரு செட்ஸை பற்றி படிக்கும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு செட்டுக்கு இடையில்பட்ட ஆப்ரேஷன்ஸ் படித்தோம், அப்புறம் ஒன்று படித்தோம் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்னால் யூனியன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்ன்னு படித்தோம். சரியா? ஸோ இப்போது அது மாதிரி ஒரு செட் எடுத்துக்கோங்க. ஓகே, எஃப் ஆல்ஃபா such that alpha belongs to some index set gamma. இன்னொரு கண்டிஷன் வேணும், எஃப் ஆல்ஃபா எல்லாமே சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். ஓகே, எஃப் ஆல்ஃபா சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த கலெக்ஷன். ஓகே, ஒவ்வொரு ஆல்ஃபாக்கும் எஃப் ஆல்ஃபா சப்செட் ஆஃப் எக்ஸுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபைனைட் கலெக்ஷனோ இல்லை என்ன கலெக்ஷன், ஃபைனல் கலெக்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போ நான் என்னெல்லாம் பேசலாம், யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா எஃப் ஆல்ஃபா பேசலாம். அடுத்து இன்டர்செக்ஷன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா எஃப் ஆல்ஃபா பேசலாம். அது மாத்திரம் இல்லை, இது பேசலாம், இந்த 2 செட்டும் பேசலாம். இதோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஃபாலோயிங். என்னென்ன ரிலேஷன்ஷிப்? நம்பர் 1, எஃப் ஆஃப் யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா எஃப் ஆல்ஃபா, இதுக்கும் இது ஈக்குவல் டுவாங்கிறது தான் கேள்வி. இப்போது ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா எஃப் ஆஃப் எஃப் ஆல்ஃபா, இது ஒரு கேள்வி. அடுத்து 2வது கேள்வி, எஃப் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா எஃப் ஆல்ஃபா சப்செட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா. இது ஏன் சப்செட் போட்டோன்னா, எப்போவுமே அந்த இன்டர்செக்ஷன் வந்து ஈஸி. ஓகே, நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணும்போது இந்த இன்டர்செக்ஷன் இஸ் சப்செட் ஆஃப் ஈச் எஃப் ஆல்ஃபா, அதனால் த இமேஜ் ஆஃப் திஸ் இன்டர்செக்ஷன் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் திஸ் ஃபார் எவ்ரி ஆல்ஃபா, அதனால் இது வந்துடும் டைரெக்டாக. பட் ஈக்குவாலிட்டி வேணும்னா நமக்கு என்ன வேணும், எஃப் இஸ் 1 1. ஸோ ஈக்குவாலிட்டி is true if f is 1 1. Equality holds true if f is 1 1. சரியா? ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக தனியாக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏற்கனவே பண்ண விஷயத்தை வச்சு இதை அப்சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இல்லைனா let this be a family of subsets of x, then these two conditions are true. Okay, right. ஸோ இமேஜ் ஆஃப் செட்ஸை நம்ம இது வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்ததாக என்ன படிக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை டினோட் பண்ணும்போது டொமைனில் இருக்க சப்செட்ஸ் எடுத்து அதோட இமேஜ் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, கோடொமைனில் இருக்க சப்செட்ஸ் எடுக்கணும், அதுக்கு கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ இமேஜஸ் எடுக்கணும். ஓகே, அதை வந்து நம்ம படிக்கணும் அடுத்ததாக. எப்படின்னா, இதுதான் டொமைன், கோடொமைன். இப்போது இங்கேருந்து ஒரு செட் எடுத்து அதுக்கான இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம், அதை வந்து இமேஜ்னு படித்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நீங்கள் ஸ்டார்ட் வித் சம் செட் ஹியர். இப்போ இதோட ப்ரீ இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், அது ஒரு செட்டாக இருக்கும். ஓகே, ப்ரீ இமேஜஸ் ஆஃப் திஸ் செட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் இன் தட் செட். இந்த செட்டுக்கு பேர் இன்வெர்ஸ் இமேஜ்னு பேர். இதை பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வில் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க நீங்களே. ஆல்தோ நான் இங்கே எழுதிட்டா கூட அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வேணும். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து அது இங்கே இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து அது இங்கே இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கள், எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். எலிமெண்ட்ரி தான், கஷ்டம்லாம் கிடையாது. அதுமாதிரி இங்கே இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்து இங்கே பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் F11 சொல்லிட்டா அதர் வே ரவுண்டு ப்ரூவ் பண்ணுங்கள். சரியா, இது ஒரு எக்ஸசைஸ். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.